வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. வேங்கவேல் பிரச்சனை, ஆதவ் அர்ஜுன் டிவிகேல சேர்றாரா இல்லையா, அதுக்கு திரும்ப என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாரு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அங்க சீமான் வெர்சஸ் கனிமொழி, சீமான் வெர்சஸ் திருமுருகன் காந்தி அப்படின்னு பல விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் அண்ணா. முதலாவதாக வேங்கவேல் விஷயம், இது என்ன ஸ்டேட்டஸ்ல போயிட்டு இருக்கு இப்போ? வேங்கவேல் சிபிசிடி அறிக்கை கொடுத்ததுக்கு பிறகு எல்லாருமே மிக்சடாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திருமாவளவன்லேருந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இது பத்தலை, சிபிஐ இதுக்கு விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சிபிஐ இது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர்னா கி வீரமணி, அதாவது இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப சாதி ஒழிப்பு தீவிரமாக இருக்கக்கூடியவர் இந்த இது போதும், ஏன்னா போலீஸ் தொழில்நுட்ப முறையை கையாண்டு பண்ணியிருக்காங்க, தேவையில்லாமல் இதை பிரச்சனை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா திருமாவளவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு கூட பிரச்சனை கிடையாது, கி வீரமணி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறது யாராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அங்கே எல்லாருக்குமே தெரியும் அங்கே என்ன பிரச்சனை நடந்தது, ஏது நடந்தது, யார் அப்படின்னு சொல்லி. அப்போ விக்டிமே குற்றவாளி, அந்த பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளிகளாக இருக்கும்போது அட்லீஸ்ட் மறுபடியும் மறு விசாரணை பண்ணும் கூட வீரமணி அவர்கள் சொல்லாமல் இது போதும் அப்படிங்கிற மாதிரி அரசியலாக்க வேண்டாம், இது போதுங்கிறது தலித் சம்பந்தமான தலைவர்களே யாரும் எதிர்பார்க்கல வீரமணி இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திருமாவளவன் சிபிஐ கேட்குறாரு, மாநில அரசு எங்களுக்கு இந்த விசாரணை பத்தலை, முதல்வர் மேலும் இதை கண்காணிக்கணும்னு சொல்லி சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. எல்லாருமே சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அப்படின்னா சிபிஐ விசாரணை கேட்குறாங்கன்னா, இந்த மாநில அரசு இந்த காவல்துறையை வச்சு இவங்க சரியா விசாரிக்கல, இவங்க பண்ண விசாரணை ஒருதலைபட்சமா இருக்குது அப்படிங்கிறத சொல்லாம மறைமுகமா எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படிங்க. ஏன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா, சிபிஐ கிட்ட போனா அது மத்திய அரசு, அது கிடப்புல போட்டுருவாங்க, அது மேல நம்பிக்கை இல்லை, நீங்க சிபிசிஐடி மேல போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இங்க உள்ள ஆளுங்கட்சியில உள்ளவங்க எல்லாமே என்ன சொல்லலாம், சிபிஐ வேண்டாம், இங்க உள்ள சிபிசிஐடியே போடுங்கம்பாங்க. இன்னைக்கு என்னன்னா வேற வழி இல்லை, எங்களுக்கு மாநில அரசுல உள்ள சிபிசிஐடி ஒழுங்கா எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கல, சரியா விசாரிக்கலன்னு சொல்லிட்டு சிபிஐட்ட போற அளவுக்கு ரொம்ப ஆதங்கப்பட்டு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. நேற்று கூட அந்த வேங்கவேல்ல ஒரு பாட்டி இறந்து போயிருக்காங்க. அந்த பாட்டி வீட்டுக்கு துக்கத்துக்கு போறதுக்கு கூட யாரையுமே உள்ள அலோவ் பண்ணாம ஏதோ ஒரு தனித்தீவு மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த பாட்டியோட பிணத்தை எடுத்து ரோட்ல வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல, வேங்கவேல் மக்கள் என்னத்த பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு இந்த அளவுக்கு கெடுபிடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஏன் காவல்துறை, சிபிசிஐடி தான் அறிக்கை கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல ஏன் காவல்துறை உள்ள யாரையும் அலோவ் பண்ற கிடையாது, வெளியில இருந்து வரவங்களை உள்ள அலோவ் பண்ற கிடையாது, அந்த பாட்டி இறந்தவங்களுக்கு துக்கத்துக்கு கூட போறதுக்கு அலோவ் பண்ணாம இருக்காங்கன்னா, இந்த அரசு எதை நோக்கி போகுதுங்கிறது தெரியாம தான் இருக்கு. இது இது எல்லாருக்குமே எல்லாரும் கேட்பாங்கல்ல, கேள்வி கேட்பாங்கல்ல. இதே இடத்துல அதிமுக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்குன்னு, திமுக என்ன பதிலடி கொடுத்துருக்கும், திமுக எந்த மாதிரி போராட்டங்களை எடுத்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதுக்கு திமுக இப்படி பண்றதுதான் யாராலையும் உள்ளேயும் முழுங்கவும் முடியாம, மெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம. அதிமுக ஒழுங்கா ஒரு கையில எடுத்து சரியான முறையில அதிமுக சரியா கையில எடுத்து பண்ணணும். ஜெகபுரலி எடுத்து பேசினாங்க, இப்ப வேங்கவேல் பிரச்சனையை அவங்க சரியா எடுத்து பேசணும். ஏன்னா அதை பேசினாதான் அவங்க எதிர்கட்சியா இருப்பாங்க. சோ அதுதான் அவங்க இப்ப பண்ண வேண்டிய வேலை. விசிகாலுமே ரொம்ப நாளா மற்ற விஷயத்துக்கெல்லாம் அமைதியா இருந்தாங்க. இப்போ விசிகா திருமாவளவன் அவர்கள் பேசல அப்படின்னாலுமே உள்ள இருக்கவங்க எல்லாம் ஆக்ரோஷமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சங்க தமிழெல்லாம் போனா போச்சு, என்ன ஆனது ஆகட்டும்ன்ற மாதிரி புழுங்கல் தான் அவங்களால, ஜாதி வெறி பிடிச்ச அரசா இருக்கு இந்த அரசு, புழுங்கல் அவங்களால தாங்க முடியல. அப்படின்னா பேசி அவங்க நேரடியா ஆளுங்கட்சி திமுக விமர்சிக்க முடியாம என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட காவல்துறை அப்படின்னு அதுக்குள்ள சுருக்கிறாங்க, அவங்கதான் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்திய அளவுல பெரிய சர்ச்சையான ஒரு விவகாரம். இதை போய் நீங்க மாவட்ட அளவுல பிரச்சனை, மாவட்ட காவல்துறை தப்பு பண்ணிட்டாங்க, மாவட்ட அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கதான் ஒழுங்கா விசாரிக்கலைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விவாதம். இப்ப விசிகால உள்ள தலைவர்களே சொல்லும் போது அவங்களால அது நேரடியாவே சொல்லவே முடியல. அவங்களால நேரடியா திமுக அப்படி பண்ணுது, எங்களுக்கு திமுக அப்படி பாரபட்சம் பாக்குதுன்னு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு அவங்களால சொல்ல முடியல. அதுதான் அங்க நடக்கிற பிரச்சனை.
இந்த காவல்துறை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல வேலை பார்த்த டிஎஸ்பி வந்து ரிசைன் பண்றாரு. என்னால வந்து வேலையை சரியா செய்ய முடியல, ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்றாரு. அப்போ அரசு வந்து எந்த மாதிரியான அழுத்தங்களை காவல்துறை மேல ஒரு பக்கம் காவல்துறை இது மாதிரி பண்ணுது, ஒரு பக்கம் அதாவது எஃப்ஐஆர் லீக் பண்ணுது, வெங்கவேல் ஆடியோ வீடியோ லீக் பண்ணுது, அதே போல் வந்து ஆம்ஸ்டாங் வழக்குலையும் சில விஷயங்கள் லீக் பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு பக்கம் இப்படி போகுது. ஒரு பக்கம் கட்சிக்காரன் வந்து கட்சி கொடி எடுத்துகிட்டு போய் பொண்ணுங்கள்லாம் சேஸ் பண்ணி அவங்கள வந்து த்ரெட்னிங் பண்ணுறாங்க. அதுக்கு திருமா கொடுத்த விளக்கம் தான் வந்து எல்லாருமே ஐயோ இப்படி இல்லாம ஏன் பேசுறீங்க நீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. கொடி இருக்கிறதுனால அவங்க திமுக காரங்களா ஆயிட முடியுமா? இந்த கார்ல போய் திமுக காரன் கூட இப்படி பேச மாட்டான். திமுகல வந்து கட்சியில உள்ளவங்க கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனா அண்ணன் ஏன் அப்படி பேசுறாருங்கிறது வந்து ஆச்சரியமா இருக்கு. நீண்ட காலமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க திருமாவர்கள் வந்து விசிகாவோட இன்னொரு அணியா மாறிட்டாரு, திமுகவில் இன்னொரு அணியா மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. அது இப்படி திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி பேசுறது வந்து ரொம்ப அதிர்ச்சி. இல்ல இந்த கார் விவகாரத்துல கனிமொழி அவங்களே ட்வீட் போட்டிருக்காங்க, இது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், இது ரொம்ப தப்பான விஷயம், இது பாதுகாப்பை உறுதி செய்யணும் முதலமைச்சர்னு அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க. அவங்களே இப்படி போட்டிருக்கும் போது இவங்க வந்து அவங்க திமுக காரங்களா இருக்க மாட்டாங்க. நீங்க ஏன் சொல்லணும் அப்படிங்கிற திமுக காரங்களா திமுக கட்சி கொடி கட்டிக்கிட்டு போனாங்கன்னா அப்படி சொல்லும் போது நம்ம என்னத்த சொல்றது? அது இவர் வந்து நார்மலா எப்பவும் போல கண்டனம் தெரிவிச்சுட்டு விட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு வந்து இந்த அளவுக்கு அவரு இறங்கி பண்ணவும் தான் அப்படியே மாறிட்டாரு திருமாவர்கள்னு சொல்லி பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் நிறைய போட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு திமுகவோட இன்னொரு விங்கா மாட்டாரு. இன்னொரு திமுகவோட இன்னொரு விசிகா ஒரு அணி, திமுக இப்ப திமுக இளைஞர் அணி மாணவர் அணின்னு இருக்க மாதிரி திமுக விசிகா அணின்னு மாறிச்சு போல. அது மாதிரி நேத்திக்கு ஃபுல்லா நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, ஆதவ் அர்ஜுன் வந்து இது விஜயோட தாவேக்கால இணைய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து பிரஸ் மீட்ல வந்து கேட்டிருந்தாங்க திரும்ப அவங்க கிட்ட. அவர் வந்து அப்போ போகட்டும் நல்ல விஷயம் தானே வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி முகமே ஒரு மாதிரியா இருந்தது. இன்னொன்னு நாங்க வந்து இடைநீக்கம் தான் பண்ணியிருந்தோம், அவராதான் போயிட்டாரு, அவர் வந்து கட்சிக்கு ஒரு இழப்பு தான் அப்படின்றத இப்போ வந்து அவருக்கு அது உண்மையிலேயே அது தெரியும். அவருக்கு ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சிக்கு எவ்வளோ ஒரு பெரிய பேக்கப்பா அவர் வந்து பெரிய லெவலில் எதிர்பார்த்தாங்க. கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிற அளவுக்கு விசிக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும் ஆதவ் அர்ஜுன் வந்தா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா ஆதவ் அர்ஜுன் வந்து திருமாவர்கள் பேசிய விஷயத்த தான் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாரு. அது வந்து திருமாவர்களுக்கு பிடிக்கலாம் இல்லாம இருக்காது, திமுகவுக்கு பிடிக்கல. திமுகவுக்கு பிடிக்கலனே ஆதவ் அர்ஜுன் அங்க இருந்துச்சுன்னா கூட்டணிக்கு பிரச்சனை வரும், ஆட்சியில பங்குகிறாங்க அதிகாரத்துல பங்குகிறாங்க அப்படிங்கும்போது கூட்டணியில சிக்கல் வருங்கிறதுக்காக தான் அவரை நீக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து கட்சியில கூட்டணியில இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், வேற வழி இல்லாம தான் திரும்ப அந்த முடிவுக்கே போக வேண்டிய சூழல் இருக்கு. இப்ப ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய் கட்சிக்கு அதாவது டிவிகேக்கு போனாங்கன்னா டிவிகேக்கு இன்னும் கூடுதல் பலம். அது இன்னும் போறாரு போல, இன்னும் அனௌன்ஸே பண்ணல. அதுக்குள்ள வந்து டிவிகேன்ஸ்லாம் வந்து ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா பார்த்தல எங்க கட்சிக்கு யாரு வராங்க பார்த்தல, ஆதவ் அர்ஜுன் பத்தியும் ஒண்ணும் தெரியாது, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு கட்சியில ரொம்ப பிரபலமான ஒரு ஆளு நம்ம கட்சிக்கு வராங்க அப்படின்றதுனால 2026 நம்மளுதுதான் அப்படிலாம் நிறைய வீடியோஸ் ஏன்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது வந்து ஆதவ் அர்ஜுன் அவரே வீடியோ எல்லாம் போட்டு அவரே சொல்லியிருக்காரு. அப்ப டிவிகேக்கு போனா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அதாவது தேர்தல் வியூகத்தை வந்து எப்படி அமைப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து டிவிகேல உள்ளவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க இருக்க புஷியார் இருக்கார்ல, அதாவது விஜயோட பொதுச்செயலாளர் கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்க புஷியார் வந்து கட்சிக்கு பெரிய ஒரு ஒரு தடையா இருக்காருன்னு, கட்சி வளர்ச்சிக்கு கட்சிக்காரங்களுக்கும் ஒரு தடையா இருக்காருன்னு சொல்லி விமர்சனம் வைக்கப்படுது. யாருமே வந்து விஜய் கிட்ட நேரடியா போக முடியல, இன்னொரு வழி கிடைச்சிருது. இப்ப ஈஸியா வந்து விஜயை வந்து பாக்குறதுக்கு ஜான ஆரோக்கியசாமியே புலம்பிருக்காரு, அந்த ஆடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு, அதுக்கு யாரும் அவங்க கூட மறுப்பே சொல்லலை. அப்ப அந்த ஜான ஆரோக்கியசாமி வந்து விஜய் கிட்ட பேசுறது இரவு பேசுறது அடுத்த நாள் வந்து இவருக்கு தெரிஞ்சுதான், புஷி ஆனந்துக்கு தெரிஞ்சுதான். ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் கண்ட்ரோல் வச்சிருந்தவருக்கு பதிலா இன்னொரு ஆள் மாற்றா வரும்போது விஜய் கிட்ட போறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு அமையுது. இப்ப ஜான ஆரோக்கியசாமிகிட்ட இல்லாம ஆதவ் அர்ஜுன் மூலமா போகலாம், புஷி ஆனந்த் மூலமா போகாம ஆதவ் அர்ஜுன் மூலமா ஒரு இன்னொரு வழின்னு வச்சுங்களேன். இப்ப கட்சிக்கு ஒரு கட்சியோட தலைவர் இருக்காருன்னா அவர்களை வந்து பார்க்கறதுக்கு பல விங்ஸ் இருக்கும். இப்போ வந்து
உதாரணத்துக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் நீங்க சிந்திக்கிறீங்கன்னா பல அமைச்சர்கள் இருப்பாங்க. அந்த அமைச்சர் வழியாட்டு நீங்க ஏதாச்சும் ஒன்று போய் பார்த்துடலாம். ஆனா டிவிகேல புஷியானந்த பார்த்தா மட்டும்தான் நீங்க விஜய் பார்க்க முடியும். நீ எவ்வளவு பெரிய ஆளானா அதனாலதான் நிறைய பேர் இந்த கீழ் மட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் கவிதையெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. வில்லுக்கு ஒரு விஜயன் அர்ஜுனன் அது இதுன்ட்டு ஏதோ ஆதவ அர்ஜுன் சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி பெரிய பெரிய கவிதை எல்லாம் பார்த்தேன். எங்கடா இதெல்லாம் பிடிச்சி எழுதுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆதவ அர்ஜுன் வந்து தாவேகாவுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபடும் போது அதிமுகல சில முக்கிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய ஆட்களே வந்து இப்போ விஜய் நம்ம கூட வரணும், வந்தா நல்லா இருக்கும், அதாவது நேரடியா சொல்லாம புதுசா வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட், திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே சிதறி கிடக்கு, அதை எல்லாருமே கண்ணா பின்னான்னு சிதைக்கிறாங்க, அதை ஒருங்கிணைக்கணும்னா ஒரு சிலர்லாம் நம்ம கூட சேரணும், அந்த மாதிரி சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை ஏற்கனவே மாநாட்டில் கூட ஒரு விஜய் வந்து அறிவிச்சார்ல, நம்ம கூட ஒரே கருத்தில் உள்ளவங்க நம்ம சேர்த்துக்கலாம் தானே, நம்ம ஒன்றா போகலாம் தானேன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த அடிப்படையில் மேபி அந்த பேச்சுவார்த்தை நடக்கலாம். அந்த பேச்சுவார்த்தைக்கு தடையாகிறது புஷியானந்தா தான் இருக்கணும். ஏன்னா வேற யாராச்சும் வந்து கட்சியில் வந்து விஜய்க்கு அடுத்த லெவலில் பேர் எடுத்தாங்கன்னா அவரோட இருப்பு வந்து கேள்விக்குறியாயிரும். அப்போ இப்போ ஆதவ அர்ஜுன் போனதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி முழுசாக தெரிஞ்சவர். புஷியானந்துக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரியாது. அவர் வந்து பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர் தான். அப்போ அதாவது மக்கள் மன்றம், இந்த விஜய் மக்கள் மன்றம் அதெல்லாம் நடத்துனது தான் இருந்தது, அரசியல் தெரியாது. அப்போ ஆதவ அர்ஜுன் போகும்போது ஆதவ அர்ஜுன் நம்ம வந்து அதிமுக சேர்ந்தா நம்ம வந்து ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த முறையே. அடுத்து அதாவது நம்ம தனிச்சு நின்று அடுத்தது இதெல்லாம் போகாம இந்த முறையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடனடியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அது ஆசையை வந்து ஆதவ அர்ஜுன் முடிச்சு கூட காட்டலாம். ஏன்னா திமுக எந்த அளவுக்கு ஆதவ எதிர்த்துச்சு, எந்த அளவுக்கு திமுக காரங்கெல்லாம் ஆதவ வந்து தீவிரமா வைத்தாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை வகுத்து இவர் போய் அங்கே உட்காந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து டிவிகா வச்சு திமுக வீழ்த்துறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. நான் அவர் வந்து அந்த வீடியோ ஏன் போட்டார்னா, அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்தங்கிற வீடியோ ஏன் போட்டார்னா, என்னால ஒருத்தனை வந்து சிஎம் ஆக்க முடியும், என்னால ஒருத்தனை சிஎம் ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப இத வந்து அவர் இன்டைரக்டா அப்பயே சொல்லியிருக்காரு. அதுதான் இப்ப அங்க போனே அது கூட்டணி கூட வரது வாய்ப்பு இருக்கு. இது அங்க இப்படி இப்போ இந்த ஈரோடு பை எலெக்ஷன் இங்க போயிட்டு இருக்குல்ல, டெய்லி ஒரு பிரஸ் மீட்டு சீமான் அவர்கள் அங்க இருந்தபடி கொடுக்குறாரு. நேற்று முந்தா நாள் வந்து கனிமொழி அவங்க சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் அவர்களுடைய விதி இது, போயும் வந்து கூலி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய கூலிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பதில் பேசுற நிலைமையில நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். சீமான் வந்து யாரை பார்த்து கூலின்ற, உன் வீட்டுல நான் கை கட்டி வந்து நின்றுட்டு இருந்தேனா அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. அந்த எதுக்காக தூத்துக்குடியில போட்டி போடுறீங்க, வேட்பாளர் நீங்க ஏன் வந்து விழுப்புரத்துல நிக்கல, கோயம்புத்தூர்ல நிக்கல, ஏன் தூத்துக்குடியில வேட்பாளர் நீங்க வந்து பெரியாரை பத்தி பேசலாமா, நீங்க வந்து சாதி ஒழிப்பை பத்தி பேசலாமா, நீங்க ஆன்மீகத்தை பத்தி ஆன்மீக மறுப்பை பத்தி பேசலாமா, வேணா உதயநிதி அவர்களுக்கு வந்து திருநீர்லாம் வச்சாங்களாம், அதெல்லாம் பேசலாமான்னு அவரு உட்கார்ந்துருந்தவரு கனிமொழி பத்தி கேள்வி கட்டுன்னு திரும்பி உட்கார்ந்தாரு. எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறோம்னே அவரு அந்த அளவுக்கு ட்ரிகர் ஆயிட்டாரு. என்ன அப்படி பேசுறாங்க கனிமொழிவுக்கு பதில் சொல்லு பயங்கரமா பேசிட்டாரு. ஸோ இது கனிமொழி ஒரு பக்கம் அவங்க பேசுனதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணாரு. இன்னொரு விஷயம் அங்க ஈரோட்ல இன்னொன்னு நடக்குது உங்களுக்கு தெரியும்ல, திருமுருகன் காந்தி அவர் கூட. அதுதான் அவர் திருமுருகன் காந்தி என்ன சொல்றாருன்னா, என் கூட விவாதத்துக்கு வாங்கன்னு நான் கேட்கிறேன், ஆனா நீங்க என் கூட வரமாட்டேங்கிறீங்க, அங்க போய் பத்திரிகையாளர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, மைக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் பேசுறாரு. நீ வந்து ஆன்மான அந்த நேர்ல வா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து ரொம்ப அது வந்து அது 2 நாளைக்கு முன்னாடி பேசினாரு நினைக்கிறேன். சீமானுடைய பாஷையிலே சொல்லணுமா இருந்துச்சுன்னா அப்படியா இருந்தா நீங்க வாங்க அப்படிதான் அப்படின்னு பேசுறாரு. திருமுருகன் காந்தி அங்க எதுக்கு போய் அங்க பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு, சீமானை ஒழிக்கத்தான் அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு. ஓகே, ஆனா தேர்தல் அரசியலே நான் பங்கு பெற மாட்டோம், நாங்க வந்து ஏக்க அரசியல்ல உள்ளவங்க, எதுக்கு அங்க போய் பிரச்சாரம் பண்ணணும், யாருக்கு பிரச்சாரம் பண்றாங்க, யாருக்கு ஓட்டு கேட்கறாங்க? ஒருவேளை இந்த முறை வந்து அதான் சீமானவர்கள சண்டை போடணும், அதுக்கு நான் அங்கேயே போய் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கேன், அந்த சென்ஸ்ல தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. சீமானவர்கள் இவங்களுக்கு எதிரி, திருமுருகன் காந்திக்கு எதிரியா நினைக்கிறாரு. திமுக கூட்டணியில இருக்க காங்கிரஸ் யாருக்கு எதிரி? இதே திருமுருகன் காந்தி சொல்லியிருக்காரு, ஈழ இனப்படுகொலையில வந்து காங்கிரஸ் வந்து துரோகம் பண்ணிடுச்சு, காங்கிரஸ் தான் அந்த இனப்படுகொலை நடத்துச்சுன்னு சொல்லிட்டு.
அப்ப அந்த கூட்டணியில வந்து இருந்து அங்க போட்டி போடுற திமுக பேரோட பதில் என்ன? ஒண்ணும் கிடையாது. இவருக்கு சீமான் தான், சீமானை இழுத்தணுங்கிறது வந்து ஏதோ ப்ராஜெக்டா இறங்கியிருக்காங்க போல இவங்க. குழந்தை அரசன்ல இருந்து ஷெரீப்ல இருந்து இப்ப ஏதோ கருத்தரங்கெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க அங்க. ஸோ அதனால வந்து சீமானை வீழ்த்துறதுக்கு திருமுருகன் காந்தி தீவிரமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு, தீவிரமா இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அது ஒர்க் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தேர்தல் அரசியல் இல்லாத அந்த கட்சிகள் அங்க இருந்து வேலை பார்க்கறது. நீங்க சீமானை எதிர்த்து எதிர்த்து பேச பேச ஏன்னு கேள்வி கேட்பாங்க. ஏன் சீமானை எதிர்த்து வந்து திருமுருகன் காந்தி அவர்களுக்கு பேசுறாங்க ஏன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசுறாரு, இல்லை பெரியாருக்கு எதிராக வந்து பேசிட்டாரு அப்படிங்கும்போது, பெரியார் என்ன பேசிட்டாருன்னு கேள்வி வரும். அப்ப அந்த கேள்வியெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து பிஜேபி ஓட்டுகள் இருக்கு, அதிமுக ஓட்டுகள் இருக்கு, தேமுதிக ஓட்டுகள் இருக்கு. இவங்க பேச பேச இன்னும் டென்ஷன் ஆகி அவங்களுக்கு அது இன்னொன்னு எப்படி ஆயிடும்னா, திருமுருகன் காந்தி அவங்களுக்கு ஏற்கனவே மேல வந்து ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கு மக்களுக்கு. ஓகே, அவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. இப்ப அவரே இப்போ வந்து வேற மாதிரி பேசுறாரு, சண்டைக்கு கூப்பிடுறாரு, இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது இன்னும் ட்ரிகர் ஆகும். இன்னும் நல்லா தானே இருந்தார் அந்த மனுஷன், எதுக்கு என்னாச்சு இவங்க 2 பேருக்கும்னு அப்ப யோசிக்க ஆரம்பிக்கும் போது அது அந்த ஓட்டுகள் வந்து மாறும். இப்போ வந்து பிஜேபியில உள்ளவங்க, இல்ல வந்து அதிமுகல உள்ளவங்க, இல்ல தேமுதிகல உள்ளவங்க வந்து நோட்டாக போறது கூட அவங்க யோசிக்கலாம், இல்ல வேற யாருக்கும் போறது கூட யோசிக்கலாம். ஆனா இப்படி இவங்க போய் பேசி பேசி பேச பேச சீமாவோட கரத்தை வலுப்படுத்திடுவோம், சீமானுக்கு போட்டுருவோம், இவன் எதுக்குறான்ல, இவனோட எதிரி நம்ம நண்பன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போறது. இது எதுக்குமே சீமான் சட்டையே பண்ணல. அவர் கண்டுக்கவே இல்லை, அதை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் அங்க வந்து பிரச்சாரம் பண்றாரு. டிஎம்கே ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு ப்ராப்பரா அந்த ஈரோடுக்குள்ள மட்டும் ஒரு எதிர்கட்சி மாதிரி இவரே வந்து கரெக்டா அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பாண்ட் பண்றாரு, வேற எதுக்குமே அவர் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஒரு இருமானங்கார்த்தி வந்து ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு, ட்விட்டர்லயும் போட்டிருந்தாரு. திருமுருகன் காந்தியை டேக் பண்ணி, அதாவது திருமுருகன் காந்தி எப்படி பிரச்சாரம் பண்ணாலும் அதே மாதிரி ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு டேக் பண்ணி போட்டிருந்தாரு. அதை ஃபேஸ்புக்ல வந்து இவங்க கம்யூனிட்டி கைட்லைன் கொடுத்து ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீங்க வந்து சீமானவர்களை பேசும்போது வலிக்கிற மாதிரி இவங்களுக்கும் இவர் சொன்னதான் அவங்களுக்கும் வலிச்சிருக்கு, புள்ளி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அரசியலுங்கிறது வந்து ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு வந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கணும். ஆனா ஆரோக்கியமா இருக்கிற திருமுருகன் காந்தி இப்படி பேசுறது வந்து எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு போறாருன்னு தெரியல. பாப்போம் தேர்தல் வர இன்னும் என்ன நடக்க போகுது இல்ல. டெய்லி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருக்க போறாங்க. நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி.